நீங்க ஒருத்தன அனுப்பிச்சிருந்தீங்க தெரியுமா? ஒரு படம் ஒண்ணு அனுப்பிச்சிருந்தீங்க தெரியுமா? இந்த சாமுவேல் பேட்மேன் ஒருத்தவன், ஆமா அந்த ப்ரோ. ஃபால்ஸ் ப்ராஃபட்ன்னு ஒரு படம். இந்த படமா? எங்க அது? நேத்து தான் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ன்னு வந்திருக்க படம். மேல இருக்கு பாருங்க, மேல இருக்கு. இந்த வந்துட்டு. இங்க ப்ரோ அதுதான் சொல்றேன்ல, இவனுங்க எல்லாருமே இவன் மூஞ்சி பாருங்களேன், இவன் தான் அந்த சாமுவேல் பேட்மேன். ப்ரோ யாரு இவன் ப்ரோ வந்துட்டு இந்த அந்த ராமன் ஹோட்டல்ல எல்லாம் நூடுல்ஸ் போட்டு முட்டை போடுவாங்கல்ல, அவன அது மாதிரி இருக்கான். அதுதான் ப்ரோ. இல்ல இவன் என்ன தெரியுமா ப்ரோ சொல்லியிருக்கான்? இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நம்ம இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம்? நம்மளுடைய அந்த ஃப்ரெண்ட் பொண்ண நம்ம பொண்ணு மாதிரி பாப்போம்ட்டு, நம்ம இப்ப சாட் ஜிபிடி இவன் என்ன சொல்லி இவன் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்கான்னு கேளுங்களேன். சாமுவேல் பேட்மேன் அந்த டேப ஷேர் பண்ணி. இதுலயே இவங்க எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஒண்ணு இருக்கு ப்ரோ. அதாவது யாராவது பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறது. ஆமா. அது மெயினா பாருங்க. சாதாரண பொண்ணு கிடையாது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கவருக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டவர் இவரும். டு மேக் தெம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் அந்த பொண்ணுங்களுக்கு எத்தனை வயசுன்றது அது ரொம்ப முக்கியமானது ப்ரோ. ஓ புரிஞ்சிருச்சு. இங்க அப்ப பாருங்களேன். அடுத்த தடவை இவனை பத்தி தனியா ஒரு இது பேசிடலாம் ப்ரோ. இந்த சாம் வேல். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. சாமுவேல் பேட்மேன் தானே? ஓகே ஓகே. ஏய் இவன் அதுக்கு மேல இருப்பான். அந்த இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் அபௌட் சாமுவேல் பேட்மேன். ஆமா. முட்டு ப்ரோ. முட்டு தானே ப்ரோ? இல்ல 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 அது என்ன நினைச்சுச்சுன்னா நான் வந்து கேக்குறேன்னு நினைச்சுக்கிச்சு. ப்ரோ இங்க பாருங்களேன். குரூப்ஸ் லைக் ஒன் லெட் பை சாமுவேல் பேட்மேன் முதல்ல என்ன பண்றானுங்களாம்? கிளைம்ஸ் ஆஃப் டிவைன் அத்தாரிட்டி. அதாவது லீடர்ஸ் பிரசன்ட் themselves as uniquely chosen by God. கடவுள் வந்து என்னைய தான் சூஸ் பண்ணிருக்காரு. 7th செஞ்சுரியில யார் பண்ணது? அதுதான் 7th செஞ்சுரியில யார் பண்ணிருக்கா? இங்க பாருங்க. மெம்பர்ஸ் ஐசோலேஷன். மெம்பர்ஸ் ஆர் கட் ஆஃப் சோஷியலி, ஜியோகிராபிக்கலி ஆர் எமோஷனலி ஃப்ரம் அவுட்சைடர்ஸ். அடுத்து பாருங்க, மூணாவது பாருங்க, ஃபியர் அண்ட் கில்ட். ஓ பயப்படுத்துறது, இந்த மாதிரி இது பண்ணா தப்பு பண்ற மாதிரி காட்டுறது, பெரிய தப்பு பண்ற மாதிரி. ஆமா ஆமா ஆமா. சோ ஃபியர் அண்ட் கில்ட். அப்புறம் பாருங்க கண்ட்ரோல் ஓவர் ரிலேஷன்ஷிப்ஸ், இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல். இது எல்லாத்தையும் பண்றதுதான் யாரு? இந்த மாதிரி கல்ஸ் எல்லாம். இவனை ஆக்சுவலா நம்ம கூகுள்ல போட்டா அந்த பொண்ணுங்களோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா தான் ப்ரோ ஷாக்கிங்கா இருக்கும். இங்க பாருங்களேன். இப்போ எல்லாரும் இது பண்ண இங்க பாருங்களேன். இவனோட விக்டிம்ஸ் யாரு பாருங்க? இந்த ப்ராஃபட்டோட விக்டிம்ஸ். ப்ரோ ஸ்கிரீன் தெரியல. ஓ சாரி சார். இங்க பாருங்களேன். இந்த ப்ராஃபட்டோட விக்டிம்ஸ் பாருங்களேன். ஆஃப்டர் பேட்ஸ்மேன் அரெஸ்ட் தி ஐடென்டிஃபைட் யாரு? Minors were removed from his group and placed in the custody of Arizona Department of Child Safety. 7th centuryல Department of Child Safety கிடையாது. அப்போ என்ன சொல்லிருக்காங்க? ஆக்சுவலா என்னன்னா ப்ரோ, இவன் சின்ன பொண்ணு என்ன பண்ணிருக்கானா, இவனோட கல்ட்ட ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு உங்களுடைய வயசுக்கு வராத பொண்ணுங்களை எனக்கு தாங்க, ஏன்னா நான் தான் கடவுளுடைய ப்ராஃபட் அப்படின்னு சொல்லி. ப்ரோ இதுல ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவன் வந்து சொல்லுங்க ப்ரோ. இது சம்மோன ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. என்னது ப்ரோ? இல்ல இந்த சீரிஸ் படமா எடுத்தது யாரோ ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக தான் ப்ரோ. அதாவது யாரோ ஒருத்தர் மூலமா இன்ஸ்பயர் ஆயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ப்ரோ சொல்ல வர்றாரு. ஆமா ப்ரோ, ஆமா கண்டிப்பா. ஆகாம எப்படி? அதான் பாருங்க, அத்தாரிட்டி கொண்டு வர்றது, பயத்தை ஏற்படுத்துறது, கில்ட் கொண்டு வந்துட்டுறது, கடைசியா இந்த மாதிரி சைல்டு வேணும்னு சொல்றது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹூக் மாடல்னு நினைக்கிறேன். ப்ரோ இங்க பாருங்க. விக்டிம்ஸோட ஏஜ் பாருங்க. The victims included. இது என்ன ப்ரோ? அதுதான் ப்ரோ. இது மாதிரி இருக்கு. Find the 6 differences மாதிரியா? இந்த 5-1 ஒரு பக்கம் நல்லா இன்ஸ்பயர் ஆயிருக்கான் ப்ரோ. இந்த சீரியல் கில்லர்லாம் ஒருத்தன் இன்ஸ்பயர் பண்ணுவானுங்க பாத்தீங்களா, சைக்கோஸ், அந்த மாதிரி இதா இருக்காங்க. அந்த மாதிரி வயசை பாருங்க ப்ரோ, வயசை பாருங்க. Some as young as about 9 years old along with other underage teenagers. இல்ல இந்த பேட்டர்னை பாருங்களேன். இது வந்துட்டு ஒரே ஒருத்த மட்டும் இப்படி பண்ணல. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த சாமுவேல் பேட்மேன்ன்றவன் யாருன்னா ஃபண்டமெண்டலிஸ்ட் மார்மன் சர்ச்னு சொல்லுவாங்க அவங்கள. ஓகேவா? இந்த இங்க பாருங்களேன். ஃபண்டமெண்டலிஸ்ட் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் லேட்டர் டே செயின்ட்ஸ். இவனுங்களுடைய ஐடியாலஜி என்னன்னு கேளுங்க. பைபிள் கரப்ட் ஆயிடுச்சு.
ரைட் ப்ரோ. இவனை பத்தி கண்டிப்பா ஒரு பெரிய வீடியோ பேசியே ஆகணும் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. இவனை பேசினா நிறைய விஷயம் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்காக இவனை பத்தி பேசணும். கண்டிப்பா ப்ரோ. அவன் பாருங்க, இவன் வந்து இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச், இவங்க வந்து மார்மன்ஸ் கூப்பிடுவாங்க. இவனுங்களுடைய டாக்டரினே என்னன்னா பைபிள் கரப்ட் ஆயிருச்சு. பைபிள் கரப்ட் ஆயிட்டு புக் ஆஃப் மார்மன்ன்ற ஒரு புக்க யார்கிட்ட இருந்து ஒரு ஏஞ்சல் வந்து தருது. ப்ரோ அது எப்படி இவன் கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்களா? டீகோட் எப்படி பண்ணனு பாத்தீங்களா? எப்படி ப்ரோ? ஒரு கல் இருக்கு மாமா. அவங்க ஃபர்ஸ்ட் அந்த கல்லு தான் கண்டுபிடிக்கிறான். அந்த கல்லு வந்து கோல்டன் பிளேட்ஸா? அந்த கோல்டன் பிளேட்ஸ்க்கு டீகோட் பண்றதுக்கு அந்த கல்ல தொப்பிக்குள்ள வச்சு பாராமா. அது வந்து டீகோட் பண்ணி கொடுக்குமாமா. சூப்பர். இவர் வந்துட்டு ஒரு மாதிரி குட்டி ப்ராஃபட் மாதிரி, சின்ன தம்பி மாதிரி. மார்மன் சர்ச் ஆரம்பிச்சவரு அவருடைய விக்டிம் ஏஜ பாருங்களேன். அவருடைய அவர் எத்தனை வயசு ஒரு பொண்ணோடைய ஒரு இதுல இருந்திருக்காருன்ட்டு. என்னடா சாட் ஜிபிடி நேரம் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கு. கூகுள்ல ஹெலன் மார்க் கிம்பிள் இங்க பாருங்க, was one of the 30 to 40 plural wives of Joseph Smith தான். மனுஷனா என்ன ப்ரோ இது? சாலமன் டஃப்குலுக்கு ட்ரை பண்றாரு தெரியுது. She was sealed in marriage to him எத்தனை வயசுல? 14 years. கேட்டா மார்மன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சீலிங்ன்றது வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அது வந்து எப்படின்னா ப்ரோ, ப்ரீ புக் பண்ற மாதிரி. அதாவது நீங்க இறந்து பரலோகத்துக்கு போவீங்கல்ல, ரைட், முட்டு கொடுக்கலாம். இப்படி கேவலமா முட்டு கொடுக்க கூடாது. அங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களாமா. சோ அந்த மாதிரி இட்டர்னிட்டிக்கும். சொர்க்கத்துல எங்க ப்ரோ அப்படிலாம் இருக்குது? என்ன இவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஒரு புனிதமான சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு பிளாஸ்பெமினா பாருங்க ப்ரோ. காட் த ஃபாதருக்கு 99,000 ஒய்ஃப் இருந்தாங்களாம். அதுல ஒரு ஒய்ஃபோட பையன் தான் ஜீசஸ். இது எவ்வளவு கேவலமா இருக்குது. ஆமா ஆமா ஆமா. விவரம் தெரியாம மண்டை கழிடுவானுங்க இவனுங்க. ஆமா ஆமா. அதுதான் பாருங்க, இப்ப இந்த 30 to 40 ஒய்ஃப்ஸ் இருக்குல்ல ப்ரோ, இவங்களுக்கு வந்து இவங்க வந்து சும்மா லைக் சிங்கிள் பொண்ணுங்க கிடையாது. ஜோசப் ஸ்மித் என்ன பண்ணுவானா, ஒருத்தவங்க கிட்ட போய் நீ என் சர்ச்சுக்கு தானே வர, நான் தானே ப்ராஃபட், நீ என்ன பண்ண, உன் ஒய்ஃப் நல்லா இருக்கா, எனக்கு அவளை தந்துரு. இது கேவலமா இல்லையா அப்படி பேசுறதுக்கு? இத பேர பாலிமோரஸ் மேரேஜஸ் சொல்லுவாங்க ப்ரோ. ப்ரோ இத ஒருத்தர் நம்புறானே அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்னு பாரு. என்ன ப்ரோ இந்த மாதிரி விஷயங்கள்? நீங்க ஒரு டிக்ளரேஷன் ஏதோ கிளைம் பண்ணீங்களா? என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. அதான் ப்ரோ, அவங்க வைஃப் கிட்ட போய் அவங்க ஹஸ்பண்ட் போய் பேசுவாங்க இந்த மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு. அதுதான் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது எப்படின்னா ப்ரோ, இப்ப ஆல்ரெடி அவங்க இப்ப ஜோசப் ஸ்மித் ப்ராஃபட்னு ஏத்துக்கிட்டு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அதுல இருக்கவங்க சில பேர் ஆல்ரெடி கல்யாணம் ஆன பொண்ணுங்க இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவானா, நான் ப்ராஃபட் தானே, அந்த பொண்ணை நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ இந்த அந்த மாதிரி நீ வச்சுக்கோ, நானும் வச்சுக்கிறேன்றான். இவன் ஏதோ வெறி உரிச்சு நடத்துது. இவ்வளவு கேவலமா இருக்கு. இதுக்கு அவங்க அக்செப்ட் பண்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்க பாருங்க. என்ன சொன்னாலும் தலைத்துல ஆமாங்க ஆமாங்க அப்படின்ட்டு. யுவராஜ் ப்ரோ ஒரு சொல்றாங்க, ஜோசப் ஸ்மித் மாதிரி அற்புதமான ஒரு மனிதர் யாருமே கிடையாது இங்க இருந்த ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். ரைட்டு, நீதான் முட்டாள, நானும் ஏன் முட்டாளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உலகத்திலே பியூரானவர் ஜோசப் ஸ்மித் தான். இல்லைங்களா, நான் அந்த இது ஒண்ணு காமிக்கிறேன்.